இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வசமா மாட்டிக்கிட்டமா? மொழியே சரியில்லையே, கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறாளே. டைம் என்னாச்சு? ஏன் மீனாட்சி, வீட்டுல தான் பெரிய கடிகாரம் இருக்குல்ல, பார்த்தா தெரியாதா? அச்சோ, ஓ கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த நக்கல் நையாண்டிலாம் வேணாம், கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்ப டைம் என்ன? என்ன ஒரு 10-11 இருக்கும். 10-11? ரெண்டுத்துக்கும் 1 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு. நான் என்ன எக்ஸாம் எழுத வந்திருக்கேன், கரெக்ட் டைமுக்கு உள்ள வர்றதுக்கு. அதான் எக்ஸாம் எழுதுற ஐடியாவே உனக்கு இல்லையே, இருந்தா உருப்பிட்டிருப்பியே. பெரியவங்க இருக்கிற வீட்ல இப்படி கண்ட நேரத்துல வந்து காலிங் பெல் அடிக்கிறது தப்புன்னு தெரியலையா? அவங்க கரெக்ட் டயத்துக்கு தூங்க வேணாமா? இத்தனை நாளா அப்படித்தானே வந்துகிட்டு இருக்கேன். இத்தனை நாள் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணது போதும், இனிமே டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நான் என்ன வேணும் நான் பண்றேன், அது வேலை எல்லாம் முடிச்சு வர டைம் ஆயிடுது. அப்படி என்ன சார் வெட்டி முறிக்கிற வேலையை பாத்தீங்க? ஃபியூச்சரை பத்தி ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். டிஸ்கஸ்ங்கிற பேர்ல அவங்க டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்க. அவங்க வீட்ல பெரியவங்கள போய் இந்நேரம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருந்ததுல எப்படி நேரம் போச்சுன்னு தெரியல. அதுக்கு ஏன் பெருசா தப்பு பண்ண மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஒருத்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. உன்னை பார்த்தாலே உன் ஃப்ரெண்ட்ஸும் என்ன லட்சணத்துல இருப்பாங்கன்னு தெரியுது. சும்மா என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தப்பா சொல்லாத. அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா? எப்படிப்பட்ட ஆளுங்க? ஓ, பெரிய கார்ப்பரேட் கம்பெனில சிஇஓவா இருக்காங்களா? எல்லாம் வீட்டுக்கு தண்டங்க. இனிமே முக்கியமான காரணம் இல்லாம வீட்டுக்கு லேட்டா வந்த கதவை திறக்க மாட்டேன். ஓஹோ, நீ திறக்கலனா பரவாயில்ல, அம்மா இருக்காங்கல்ல, அம்மா திறப்பாங்க. இப்படிலாம் பேசுன எதால அடிப்பேன்னு எனக்கு தெரியாது. எது அடிப்பியா? சரி, நான் செவ்ரேரி குதிச்சா வந்துக்கிறேன். அப்போ கரெக்ட் டயத்துக்கு நீ வீட்டுக்கு வர மாட்ட. அப்படி நான் சொல்லவே இல்லைல்ல. சரி மீனாட்சி, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு போட. அப்படியே சம்பாதிச்சு உழைச்சு களைச்சு போய் வந்திருக்காரு, இவரை உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறி பக்கத்துல உட்கார்ந்து வீசி விடுவாங்க. அப்போ பணத்துக்கு தான் மதிப்பு, மனுஷனுக்கு இல்ல. மனுஷன் பொறுப்பா நடந்தாதான் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும். சாப்பாடு இருக்கு, போய் கொட்டிக்கோ.